துபாயில இருந்து சென்னை வந்த ஸ்ரீகாந்த் அவரோட வீட்டுல போதை பார்ட்டி நடத்தி இருக்காரு. அந்த பார்ட்டியில யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, விஜய் சேதுபதி அவரை ஏன் நீங்க கைது பண்ணல அப்படின்னு ஒரு நபர் கேட்ட கேள்வி சமூக வலைதளத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு நடிகர் பட்டாளமே இருக்காங்க, சீக்கிரமா அவங்க கிட்ட விசாரணை போகும் அப்படின்னு பிரபல நடிகர்களே இத பத்தி வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் அவரு இந்த போதை பழக்கத்துல, அதாவது இந்த போதைப் பொருள் விவகாரத்துல கைது செய்யப்பட்ட சம்பவம் சினிமாவுக்குள்ள மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா சமீபத்துல பேசின விஜய் ஆண்டனி அவர் சொல்லியிருக்காரு, சினிமாவுல ரொம்ப நாளாவே இந்த பழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு, இதை பயன்படுத்துற நடிகர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க, விசாரணைகள் சீக்கிரமா நடக்கும், இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது நான் ஒரு 2 முறை பயன்படுத்தினேன், 3வது முறை நானே கேட்கிற அளவுக்கு அடிமை ஆயிட்டா, அதுக்கு என்னால அதை பயன்படுத்தாம இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம துபாயில இருந்து சென்னை வந்ததும் சென்னையில இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி போதை பார்ட்டி நடத்தியதாகவோ ஸ்ரீகாந்த் அவரு இத பற்றி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த போதை பொருள் எடுத்துட்டா களைப்பு தெரியாது, தூக்கம் வராது, 3 நாள் ஆனாலும் அப்படியே தூங்காம இருக்க முடியும். சொல்ல போனா சில நடிகர்கள் இரவு பகல் தூங்காம நடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சில அதிர்ச்சியான செய்திகளும் வெளியாகி இருக்கு. இந்த பார்ட்டியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க என்ன அப்படிங்கிற விசாரணை வளையத்தை போலீசார் அந்த லிஸ்ட கண்டுபிடிக்கிற வகையில இப்ப விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்களாம். ஸ்ரீகாந்த் அவருடைய நட்பு பயன்படுத்தி சினிமா வட்டத்தினர் நிறைய பேர்கிட்ட அறிமுகமாயிருக்காரு பிரசாந்த் அவரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணிருக்காரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்ரீகாந்த் அவரோட பிரசாந்த் நிறைய பார்ட்டியில கலந்திருக்காரு. அந்த பார்ட்டியில சினிமா பிரபலங்கள் எல்லாம் கூட கலந்திருக்காங்க. தயாரிப்பாளர் மகன், வாரிசு நடிகரோட மகன், இவங்களெல்லாம் கூட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர போறாங்கன்னு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. ஆனா இது எங்க போய் முடிய போகுது, இந்த வழக்கு இன்னும் எவ்வளவு பெருசா ஆக போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு சமூக வலைதளத்துல ஒரு பதிவு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல விஜய் சேதுபதிக்கு ஒரு நியாயம், ஸ்ரீகாந்த் அவருக்கு ஒரு நியாயமா? போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கோட தொடர்பில் இருந்த நடிகர் விஜய் சேதுபதி அவரை விசாரிக்குமா தமிழக காவல்துறை, ஏன் தயக்கம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எல்லாம் கூட இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ரசிகர்கள் இதை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட பேசினா இந்த மாதிரி தவறான விஷயங்களும் பண்றாங்கன்னு அர்த்தமா, இந்த மாதிரி கேள்விகளை நீங்க எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த நபரை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.